இனிப்பு பூர்ண கொழுக்கட்டையிலே நிறைய ஷேப்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஷேப் தான் வந்து ரவுண்ட் இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை. அது எப்படி அழகா நீட்டா ரவுண்ட் ஷேப்ல செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டையோட மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து லாங் வீடியோலயும் அப்லோட் பண்ணிருக்கேன், ஷார்ட்ஸ்லயும் அப்லோட் பண்ணிருக்கேன். நம்ம கேப்ஷன்ல சின்னதா ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கும் கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறதுக்கும் வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டா உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி கையில அப்ளை பண்ணிட்டு கட்டவிரல் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை பூரணத்தை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா வந்து சுத்தி இருக்க மாவு வச்சே வந்து நடுவுல வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா சைடும் நல்லா கவர் பண்ணியாச்சு. கொஞ்சமா தண்ணி கையில அப்ளை பண்ணிட்டு நல்லா உருட்டிட்டீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல அழகா நீட்டா உருட்டி வந்துரும். நல்லா வந்து எல்லா சைடும் வந்து நல்லா ஈவனா வந்துரும். இப்போ வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட்ல இல்லைன்னா இட்லி பிளேட்ல வாழை இலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும்.